சொல்ல வெக்கமா இல்ல? அப்புறம் எங்க போயிருவானே பாத்துக்கிறேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனுங்களா சார்? சொல்லுங்கம்மா. 2 நாளா என் வீட்டுக்காரரை காணோங்க சார். ஓகே, எங்க தேடியுமே கிடைக்கல. சரிம்மா. நீங்க வீட்டில் உட்காந்துட்டே சொன்னீங்கன்னா நாங்கள் எப்படிம்மா கண்டுபிடிக்க முடியும்? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஷனுக்கு வாங்க. வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு உங்க போட்டோ, உங்க ஹஸ்பண்டோட போட்டோ வேணுமா எடுத்து வாங்க. சரி, ஓகே. அந்த மாமா இப்பதான் வந்தீங்களா மாமா? ஆமாம்மா. சரிங்க. இன்னைக்கு தினம் வெளியில போயிருக்காரு மாமா. இருங்க மாமா, தோசை சுட்டு தரேன், சாப்பிட்டு போயிருங்க. நேராகுது. அவன் இருந்தா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி, நான் கிளம்புறேம்மா. சரிங்க மாமா. அப்பா ஏடா இப்படி இருக்க? தாடியுமே முடியுமே. நீ அந்த பொண்ணு நல்லா இருக்கணும் தாண்டா தனி கொடுத்துடமே வச்ச. என் மருமகா நல்ல மருமகடா, அவ வாழ்க்கைக்கு எடுத்துறாரா. சார், இந்த பையில போட்டிங்களா? பார்த்துக்குமா. போன வாரம் ரயில் விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டேன். அது சூசைட் இல்லை, உடனே ரிப்போர்ட் வந்துருக்கு. என்ன சார் சொல்கிறீங்க? இப்போ கொலையை மறைக்கிறதுக்கு கொண்டாந்து ரயில் வந்து போட்டு போயிட்டானுங்களா? என்ன கருமம்! நீ எல்லாம் மனுஷனடா? உனக்கெல்லாம் எதுக்குடா குடும்பம்? நீ குடும்பம் பண்ண நடந்துக்கிறியாடு? நான் யாரு? உன்னாலதான் தானம் தானம் குடிச்சு சாய. இந்த ஊர் உலகத்துக்கு முன்னாடி நீயும் நானும் புருஷம் பொண்டாட்டி, அவ்வளவுதான். ஆமாண்டா, ஆமா, நீ சொல்றது சரிதான். என் மனசுல இருக்க வலியும் வேதனையும் எனக்கு மட்டும்தான் தெரியும். கணேஷ், சொல்லுவாடா, ஏன் இங்கே நிக்கிற? வரைச்சு பாசப்பா, சொல்லுப்பா. என்ன எதுக்கு இப்ப பண்ணி வர சொன்ன? எல்லாமே அப்பே. என்ன கணேஷ், ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? நம்ம காலேஜ் படிக்கும் போது எப்படி எல்லாம் இருந்தோம், எல்லாத்தையும் மறந்துட்டியா? சுபா, படிக்கிற வயசுல எல்லாரும் பண்ற தப்பதான் நாமளும் பண்ணணும். அது அப்பயே நாம மறந்து இருந்திருக்கணும். அப்பனா நம்ம காதல் உனக்கு ஒரு விளையாட்ட போச்சா? சரி சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லு. இல்ல கணேஷ், என்னால இந்த குடிகாரனோட வாழவே முடியாது. என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போகணும். நீ என்ன பைத்தியமா? எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்குது. நீ வேணா வேற ஆளை பாரு. கணேஷ், கணேஷ்,
மனைவி கொலை செய்து நாடகமாடிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவடி அருகே உள்ள தண்டவாளத்தில் 40 வயது மதிக்கத்தக்க ஆணின் சடலம் 2 துண்டுகளாக கிடந்துள்ளது. அந்த நபர் ரயில் வரும்போது தண்டவாளத்தில் படுத்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. காலை 6 மணி அளவில் சடலத்தை கண்ட சிலர் ரயில்வே போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். ஆனால் 10 மணி வரை ரயில்வே போலீசார் சடலத்தை மீட்க வரவில்லை என தெரிகிறது. அதன் பின்னர் வந்து சடலத்தை மீட்டுக் கொண்டு சென்ற ரயில்வே போலீசார் தற்கொலை செய்து கொண்ட நபர் யார் என விசாரணை நடத்தி வருகின்றனர். குயிக்கா வாங்க. அப்பா வீட்டில் இருப்பா. வாப்பா. ஆமாம், உன் பையங்க? என் பையன் ஊரில் இருக்காங்க. எந்த ஊருக்கு போயிருக்காங்க? அங்கே தான் குடியிருக்காங்க, அங்கே தான் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இதான் உன் பையனா? ஆமாங்க, என் பையன் தாங்க. என் பையனுக்கு என்னாச்சுங்க? ஒன்றால வா போலாம். வா வா சார். ஆ சார். சார், அந்த ட்ராக்ல அடிப்பட்ட கேஸு அது ரிப்போர்ட் ரெடி ஆச்சுங்களா? ரெடி ஆச்சுங்க சார். அது கொடுங்க. ஓகே சார், தேங்க்யூ. வாங்க சார். இல்லை, இப்போதான் உங்களை பற்றி நினச்சிட்டு இருந்தேன். வாங்க உட்காருங்க. சரி, இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கேஸை பொறுத்தளவு ரொம்ப மர்மமாக இருக்கு. ஆக்சுவலாக அந்த அட்ரஸ் பார்த்தோம்னா சென்னைன்னு இருக்கு. ஈரோட்டில் வந்து எதுக்காக சாகணும்? ஒருவேளை வேலை தேடி கூட சென்னையிலேருந்து ஈரோடு வந்துருக்கலாம்லங்க. இருக்கலாம். ஆனால் டாக்டர் ரிப்போர்ட் படி இது கொலைன்னு வருது, சூசைட் கிடையாது. ஓ, இந்த ஏரியாவில் உள்ள எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் 1 ஹவரில். ஓகே சார். இந்த கொலை எப்படி நடந்திருக்குன்னா, கள்ளக்காதலனோட சேர்ந்துக்கிட்டு புருஷனை கொலை பண்ணியிருக்கணும். வண்டியில விட்டு வாயா. நீங்க சொல்ற மாதிரி டாக்டர் சர்டிஃபிகேட் பிரகாரம் இது கொலையா இருந்தா இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு நெட்வொர்க் இருக்கு. கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி எத்தனை டீல் பண்ணியிருப்போம், கண்டுபிடிச்சிடலாம். நானும் அதான் நினைக்கிறேன். அதுக்காக தான் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணது. சரிங்களா? உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் கேளுங்க. கண்டிப்பா உங்கள் உதவி தேயும் போது நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே. கொஞ்சம் ஃபாஸ்ட் முன்னாடி போங்க.
கொஞ்சம் அப்படியே பேக் ஆகும். நம்பர் பிளேயர் ஜூம் பண்ணுங்க. ஓகே. அண்ணாச்சி என்ன விட்டுருங்க. எப்பவுமே ஃபோன் பண்ணாதீங்க. என்ன உன்னோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு பாக்குறியா? நான் கூப்பிட்ட நேரத்துக்கு நீ இங்க வரணும். இல்ல ஜாக்கிரதை. இவனை அடிக்காதங்கடா. எவனோ போட்ட எலும்பு துண்டுக்கு இவனுங்க பலியாடாகிறானுங்க. விட்டுருங்க, பிழைச்சு போறான்.